நறுமலர் தீபம் வலைவழி பேராசிரியர் சொந்தங்களே, ஏற்கனவே வெளியிடப்பட்ட இந்த 5 பாடத்திட்டத்திற்குமான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் முடிவுகள் வெளியாகி இன்று அவர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் பெற்றுவிட்டார்கள். இதிலிருந்து பெரும்பாலான பேராசிரியர்கள் நமக்கான தேர்வு முடிவுகள் எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். நமக்கான தேர்வு முடிவுகள் இன்று இரவு வெளியாகலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது என்னுடைய சொந்த கருத்து. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேர்தல் விதிமுறைகள் என்பது நாளை முதல் வெளியாக உள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், தேர்தல் நடைமுறைகள் வந்துவிட்டது என்று சொன்னால் புதிதாக எதையும் செய்யக்கூடாது என்கிற அந்த அடிப்படையில் இந்த உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகள் வெளியானாலும் கூட அதற்கான நேர்முக தேர்வு இப்பொழுது நடத்த மாட்டார்கள் என்பது என்னுடைய சொந்த கருத்து. நான் என்னுடைய சொந்த கருத்து என்று சொல்லிவிட்டேன். எனவே இதை பெரிய அளவிற்கு விவாதிக்க வேண்டாம். அடுத்ததாக இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பேராசிரியர்களுடைய பல பேரினுடைய சிந்தனைகளோடு நாங்கள் பேசுகிற போது, ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்றதுனால, இன்றைக்கு இந்த 5 பாடத்திட்டத்திற்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நேர்முக தேர்வு நடைபெறுவதற்கு எந்த சிக்கலும் இருக்காது, அதனால் தாராளமாக நடக்கும் என்று நம்மளுடைய பேராசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்ற பேராசிரியரிடம் பேசுகிற போது அவர்கள் சில விதிமுறைகளை மையமாக வைத்துக்கொண்டு இப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுடைய கருத்தை கேட்பதும் ஒரு சில சிக்கல் இருக்கிறது. எனவே ஒருவேளை இப்படி நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா பல பேராசிரியர்கள் தொடர்ந்து இதே கேள்வியை வாட்ஸ்அப் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அதே சமயம் கால் செய்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்பதால் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். எனவே ஆசிரிய சொந்தங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக தேர்தல் விதிமுறைகள் ஒருவேளை வந்துவிட்டது என்று சொன்னால் ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு நமக்கான அந்த ஒரு வாய்ப்பு தாராளமாக காத்திருக்கிறது. அதிலே நாம் வெற்றி பெற்று விடலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதனால் வரைக்கும் இதெல்லாம் நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நமக்கு தற்பொழுது ஒரு 5 பாடத்திட்டத்திற்கு புயல் வேகத்தில் அவர்கள் ரிசல்ட் கொடுத்து இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்றத பார்க்கும்போது, இப்பொழுதுதான் படித்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு நிச்சயமாக இது மாதிரியான கல்லூரி பேராசிரியர் தேர்வு நடக்கும் என்று அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. அதாவது புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக நமக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது தெரியுது. இதனால் வரைக்கும் கல்லூரி பேராசிரியர் தேர்வு நடக்குமா என்று எதிர்பார்த்து ஒரு காலகட்டத்தில் காத்திருந்தோம். அதற்கு பிறகு எப்பொழுது தேர்வு எந்த மாதிரியான தேர்வு என்று ஒரு காலகட்டத்தில் காத்திருந்தோம். பேப்பர் 2 என்று புதிய விதிமுறைகள் வந்த உடனேயே அது மாற்றப்படும் என்று கொஞ்ச நாள் காத்திருந்தோம். பிறகு அந்த தேர்வும் எழுதி முடித்துவிட்ட பிறகு எப்பொழுது தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று காத்திருந்தோம். தேர்வு மிக கடினமாக இருந்தது என்று ஒரு நிறைய புலம்புறதை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த முடிவுகள் வெளியாச்சு. ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இப்பொழுது ஒரு முன்மாதிரியாக இந்த 5 பாடத்திட்டத்திற்கு மட்டும் வெளியாகி அவர்களுக்கு நேர்முக தேர்வு நடந்து, அந்த நேர்முக தேர்விலை வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு பணி ஆணையம் இன்று பெற்றுவிட்டார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்முகத்தன்மையோடு நாம் பார்க்க வேண்டும். இது மாதிரியாக ஒரு நல்ல விஷயத்தை நாம் முன்மாதிரியாக கொண்டு இதனால் வரைக்கும் நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருந்த நமக்கு எதுவுமே திசை தெரியாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய கப்பலுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் தெரிந்தது என்று சொன்னால் அவர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த மாதிரி இதுவரைக்கும் படித்து கொண்டிருக்கிற பிஜி படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் சரி, இனி வரக்கூடிய காலகட்டத்திலே உதவி பேராசிரியர் பணியை எப்படியாவது அடைந்து விடலாம் என்று காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பெரிய நேர்மறை தன்மை கொண்டதாக பார்க்க வேண்டும். எல்லாவற்றிலும் நெகட்டிவே பார்த்துட்டு இருக்காதீங்க. இப்படி நடக்காது, அப்படி நடக்காது, அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் நேர்மறை சிந்தனையை விட்டுவிட்டு எதிர்மறை சிந்தனைகளை மட்டுமே யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். நிச்சயமாக இன்று இரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஏற்கனவே நாம் 4-5 முறை ஏமாந்து போயிட்டோம். ஏன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இன்று வரவில்லை என்று சொன்னாலும், தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது என்று சொன்னாலும், அதுக்கு அடுத்ததாக ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்வு நடக்கத்தான் போகிறது.
ஏன் என்று சொன்னால் இனிமேல் அதை நிறுத்தவே முடியாது என்பது இன்றைக்கு அவர்கள் பணியாணை வழங்கிவிட்டார்கள் என்பதால் நாம் வந்து நிச்சயமாக 100% நம்பிக்கையோடு உங்களால் பயணிக்க முடியும். அதே சமயம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் படிக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதே மாதிரி தான் வந்து தேர்வு தான் நடத்த போகிறார்கள். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்கள், தைரியமாக படித்து கொண்டிருங்கள். ஓராண்டு ஆகலாம், 2 ஆண்டு ஆகலாம், ஆனால் தேர்வு நிச்சயம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தேர்வு மட்டும்தான் என்பது இந்த பணியாணையின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. 1008 நெகட்டிவ் இருக்கலாம், 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் எல்லா பிரச்சனைகளும் தாண்டி இப்பொழுது அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்கள், பேராசிரியர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக நாம் வந்து அடுத்தடுத்த அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.